பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். எப்பொழுதுமே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், விசுவாசத்தை வைத்து ஜெபிக்கணும். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆனாலும் சிலருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் சில போராட்டங்கள், சில இழப்புகள், சில வியாதிகள், பலவீனங்கள் தன்னோட வாழ்க்கையை முடக்கி வைத்திருக்கிறதை உணர்ந்து அவர் வேதனைப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசப்பா அந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்க போகிறார். எப்பவுமே அவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம வாங்கி அதை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேற போகுது. என்ன வாக்கு தத்த வசனம் பார்த்து ஜெபிக்கலாமா? ஏசாயா 58 8 வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இந்த ஆறுதலின் சத்தத்தை பார்க்கிற ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது. இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்தரத்தை பார்க்கிறோம், ஒரு வெறுமையை பார்க்கிறோம், ஒரு வியாதியின் போராட்டத்தை பார்க்கிறோம், தாங்க முடியாத அநேக சோதனைகள், பாடுகள் மத்தியிலே உழண்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் பாடுகள், உபத்திரங்களுக்கு மத்தியிலே உன் சுக வாழ்வை நான் துளிர்க்க செய்ய போகிறேன். நீ பட்டு போயிடுச்சுன்னு நினைச்ச, முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்ச, இனி ஆரம்பமே இல்லை அப்படின்னு நினைச்ச அந்த காரியத்தில் ஒரு துளிரை நான் எழும்ப செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை சுக வாழ்க்கையாய் மாறும், மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாய் மாறும், சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் ரொம்ப லேசாக நினைக்கக்கூடாது. அந்த வார்த்தைகளை பிடித்து ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்வார். இன்றைக்கி உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒரு வியாதி உங்களை முடக்கி வச்சுருக்குதா? டாக்டர்கிட்ட போனால் ரிப்போர்ட்ஸ் என்ன வரும்னு தெரியலன்னு கலங்குகிறீங்களா? கவலைப்படாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய கோலும் தடியும் என்னை தேற்றி எனக்கு ஜீவனை கொடுத்ததை நான் இந்த ஊழியத்தில் சாட்சியாக உங்களுக்கு அறிவிக்க முடியும். உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கவலைப்படாதீங்க. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரம் துளிக்கும். வாய்களை திறந்து அறிக்கை செய்யுங்க. ஆமேன், என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். இந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், இந்த தோல்வியிலிருந்து ஒரு வெற்றி கிடைக்கும், இந்த என் வாழ்க்கையில் குடும்பத்தில் காணப்படுகிற இந்த போராட்டத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று தைரியமாக சொல்லுங்க. என் சுக வாழ்வை துளிக்க செய்கிற தேவன் இன்றைக்கு அதை செய்ய போகிறார்னு. இன்னைக்கு யாரெல்லாம் விசுவாசம் என்னோட கொண்டு ஜெபிக்க போறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுக வாழ்வை கர்த்தர் துளிக்க செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க, முழங்கால் படிடுங்க. விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் பலவீன கட்டுகள் உடைய போகிறது. ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்று சொன்னீர். காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு துளிர்க்கட்டும். வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள் ஒரு விடுதலை, வியாதியிலே ஒரு விடுதலை, பலவீனத்தில் ஒரு விடுதலை, தோல்வியில் ஒரு ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக கடவுது என்று ஜெபிக்கிறேன். இது அப்படி செஞ்சிட்டீங்க, அதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.